கிப்சனும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன செய்தாங்க, காலையில அப்படியே வாக்கிங் போனாங்க. அங்க போகும்போது அந்த சூரிய கதிர் அங்க பக்கத்துல இருந்த ஏரியின் நீரோடை மீது தன் கதிர்களை அப்படியே பாய்ச்சியது. அது ஒரு அழகான காட்சியாக இருந்தது. கிப்சன் போட்டோ எடுப்பதற்காக என்ன செய்தாரு, அவருடைய கேமராவை அப்படி எடுத்தாரு. எடுத்த போது சரி ஒரு நல்ல ஷாட் கொடுக்கலாம் நினைக்கும் போது சூரியன் ஒளி மின்னியதால் அவர் ஷாட் எடுப்பதற்கு முன்பு என்ன ஆச்சுன்னா, போன் ஸ்கிரீன்ல படத்தை அவரால் கிளியரா பார்க்கவே முடியல. ஆனா அவருக்கு தெரியும் அது ஒரு பெஸ்ட் போட்டோவாக தான் இருக்கும் என்று அவர் என்ன சார் ஃபீல் பண்ணாரு. அப்ப அவர் ஃப்ரெண்டிடம் சொன்னாரு, இப்போது இதை நம்மால் பார்க்க முடியாது, ஆனா இது போன்ற படங்கள் எப்பவுமே சூப்பரா வரும் அப்படின்னு சொன்னாரு. நம்முடைய இந்த வாழ்க்கையிலும் விசுவாசத்தில் நடப்பது பெரும்பாலும் அந்த படத்தை எடுப்பது போன்றதாகும். நீங்க எப்போதும் திரையில் விவரங்களை பார்க்க முடியாது, ஆனா அதற்காக அது நல்ல காட்சி இல்ல என்று அர்த்தம் கிடையாது. தேவன் கிரியை செய்வதை நீங்கள் எப்போதும் பார்க்க முடியாது, ஆனால் அவர் இருக்கிறார் என்று நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். எபிரேயர் நிருபத்தில் ஆசிரியர் எழுதியது போல, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிய முடியாத பட்சத்தில் நாம் விசுவாசத்தினால் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நீங்களும் தேவனை நம்பி உறங்க செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். குட் நைட்.